நிறையா பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, டிவிகே ஆட்சியில் இருந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த ஒரு விஷயம் மாறவே மாட்டேங்குது. இது போன்ற குற்றங்கள் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. அதாவது இந்த ஆட்சியிலாவது ஒரு 4 பேரை தூக்கில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குற்றங்கள் குறைக்கப்படும். நடு ரோட்டில் சுட்டு தள்ள வேண்டும். விஜய் சார் நினைச்சா கடுமையான தண்டனை வாங்கி தர முடியுமா? ஐயோ, இப்போ இருக்கிற ஆட்சி ரொம்ப டேஞ்சரான ஆட்சி, நம்ம தவறு செஞ்சால் தண்டிக்கப்படுவோன்ற ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த 17 நாட்களில். டிவிகே ஆட்சி மேலே அவர் பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்க முடியாது. ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். என்னை பொறுத்தவரையிலும் ஒருவேளை விஜய் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டால் இவர்களுடைய பெயரை களங்கம் ஏற்படுத்தி அவர்களுக்கு அரசியல் என்கிற ஒரு எண்ணம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி தலைவர் தக்ஷன் விஜய் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. டிவிகேவோட ஆட்சி கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு 17 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. எப்படி இருக்குது சார் இந்த ஒரு ஆட்சி? அது நல்லா இருக்குது. நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி நகர்வுகள் இருக்கிறது மாதிரி தோணும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை, நிறையா கொலைகள் சம்பவம் நடக்குது, நிறையா பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, டிவிகே ஆட்சியில் இருந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த ஒரு விஷயம் மாறவே மாட்டேங்குது. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது, கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இதை நாம் ஆட்சியாளர்கள் மேல் மொத்தமாக பழியை போட முடியாது. இதில் தனி மனித ஒழுக்கம் இது சம்மந்தப்பட்டிருக்கு. அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருள் கலாச்சாரம், அப்புறம் மது பழக்கம், இதுவும் ஒரு 50% முக்கிய காரணமாக மாறுது. அப்போது என்னை பொறுத்தவரையிலும் இது போன்ற குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். இப்போது நேற்றுக்கு 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு 2 முறை ஆயுள் தண்டனை. இது போன்ற குற்றங்கள் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. இப்படி ஒரு பயம் மனிதனுக்கிடையே வந்தாலே, ஐயோ இந்த தவறு நாம் செய்தால் நமக்கு நிச்சயமாக ஆயுள் தண்டனை, நாம் பிறகு அந்த ஜெயிலை விட்டு வெளியில் வர முடியாது என்கிற ஒரு பயம் சாமானியனுக்கும் எல்லா மக்களுக்கும் எப்பொழுது வருதோ அப்பொழுது இந்த குற்றங்கள் அடியோடு ஒழிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த ஒரு கடுமையான தண்டனை அப்படிங்கிறது இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்குமே கொடுக்கலையே சார். அது கொடுக்க மாட்டுறாங்க நம்ம அரசாங்கம் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்? ஏன்னா தூக்கு தண்டனை கொடுத்தா கூட கடைசியாக யாரை தூக்கிலிட்டாங்க அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ சங்கர் அவர் தான் தூக்கிலிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க யாரையுமே எக்ஸிக்யூஷன் பண்ணல. அதை இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? திரும்ப அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க, அது திரும்ப கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டே இருக்குது. இதுக்கான சரியான தீர்வு இப்போ வரைக்குமே இல்லையே. குற்றவாளி தப்பிப்பதற்கு நிறைய லா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஒரு மரண தண்டனைன்றது ரொம்ப இப்போ அதுக்காக அண்மை நாடுகளில் உள்ளதோ அரபு நாடுகளில் உள்ளது போல நடு ரோட்டில் சுட்டு தள்ள வேண்டும் என்பதும் ஒரு குற்றவாளிக்கு நிரந்தரமான தீர்ப்பு அல்ல. ஆனால் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். அவன் செஞ்ச குற்றத்துக்கு அணுவணுவாக அவன் சாகிறது அவனுக்கு ஆயுள் தண்டனை ஒரு மிகப்பெரிய தண்டனை தான். அதை தவிர்த்து மரண தண்டனை இப்போது சைலேந்திர பாபு சார் இருந்த டைமில் என்கவுண்டர் போட்டுருவார். அவருடைய ஸ்டைல். அதுக்காக துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளுறது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது அல்ல. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது இந்த ஆட்சியிலாவது ஒரு 4 பேரை தூக்கில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குற்றங்கள் குறைக்கப்படும். ஆனால் இது விஜய் சார் நினச்சா இந்த உடனே ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது விஜய் சார் நினச்சா மட்டும் முடியாது, அது ஹைகோர்ட் கோர்ட்டில் ஜட்ஜு சொல்லணும், ஜட்ஜு சொல்கிற தீர்ப்பு தான் இறுதியானது, இவரால் புஷ் பண்ண தான் முடியும் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? விஜய் சார் நினச்சா கடுமையான தண்டனை வாங்கி தர முடியுமா? அது அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் முதலமைச்சர் கூட ஆட்சி நடத்த முடியும். இந்திய அரசியல் சாசனப்படி அதுதான் மரபு. அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா ஒரு தப்பு பண்ணுறான். அந்த தப்பு பண்ணுறவனுக்கு சட்டத்தில் எத்தனை ஓட்டைகள் இருக்குது, அதை பயன்படுத்தி எப்போ வேணாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை போட்டு அது வாய்தான்ட்டு 20 வருஷம் 30 வருஷம் சூப்பராக ஜெயிலில் கிடந்து என்ஜாய் பண்ணலான்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருப்பது தான் இதோட அடிப்படை நோக்கம். ஏன்னா ஒரு தவறு செஞ்சவன் ஒருத்தனை படுகொலை செய்கிறான், நடு ரோட்டில் வெட்டி போடுறான், அடுத்தே ஒரு 15 நாளில் பெயிலில் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் திரும்பி அதே தவறை செய்கிறான். முதலமைச்சரும் இதுக்குண்டான ஒரு ஸ்டெப் நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இது போன்ற குற்றங்கள்
தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் மரண தண்டனையான கடுமையான தண்டனை தான் இதற்கு தீர்வு என்பதுதான் என்னுடைய கருத்து. முதலமைச்சர் கையில் இது இல்லை. அதான் சார். ஆனா விஜய் சார் வந்து இந்த கேம்பெயின் போகும்போதெல்லாம் சொன்னாரு, இந்த மாரி டிஎம்கே ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு வந்து அவங்க சரியே இல்ல அந்த ஆட்சியில. மது விற்பனை, போதைப்பொருள் விற்பனை எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. அத கண்ட்ரோல் பண்ண அவங்க தவறிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஆனா நாங்க டிவிகே ஆட்சிக்கு வந்ததும் முற்றிலுமாக அத ஒழிப்போம் அப்படின்னு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, திரும்ப அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அது ஏன் வந்து முடியலன்னு நினைக்கிறீங்க? இந்த மது விற்பனை ஆகட்டும், போதைப் பொருளா இருக்கட்டும், அந்த ஒரு கலாச்சாரம் அப்ப இருந்தத விட இப்போ இன்னும் அதிகமான மாரி ஒரு ஃபீல் இருக்கே. இல்ல, அதிகமானது என்று நாம் சொல்ல முடியாது. போதைப் பொருள் கலாச்சாரம் 25% இப்போ குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஆட்சியாளர்கள், அது ஆட்சி பயம். இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்திருக்கிறார். ஏதாவது ஒன்று சாதிக்கணும், இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வர்ற ஒரு நேர்மையான முதலமைச்சர். இப்போ வந்து அரசியல் கரை படியாத ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து கண்டிப்பாக தப்பு செய்கிறவனுக்கு பயம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ யார் வேணாலும் நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இல்லை ஒரு பெரிய ஆட்கள் யார் நீங்கள் வேணாலும் நினச்சி பாருங்கள், எல்லாருக்குமே தவறு செய்யணுன்றப்ப ஐயோ இப்போ இருக்கிற ஆட்சி வந்து ரொம்ப டேஞ்சரான ஆட்சி, நம்ம தவறு செஞ்சால் தண்டிக்கப்படுவோன்ற ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த 17-18 நாட்களில். இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இப்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்போ வந்து மதுக்கடைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஹைவே மதுக்கடைகள் வந்து இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 மதுக்கடைகள் பர்மனெண்ட்டாக மூடப்பட்டிருக்கு. அந்த கோயில் பக்கத்துலையும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைகள் மூடி இருக்கிறாங்க. சென்ற முறை வந்து திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மதுக்கடைகளை மூடிட்டாங்க. ஆனால் 500 மதுக்கடைகளை மூடிட்டு 1500 மணமகள் மன்றங்களை திறந்து வச்சுட்டாங்க. அது வேற விஷயம், அது நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். ஆனால் இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற உடனே வந்து 770 மதுக்கடைகளை இழுத்து மூடிட்டார். ஆனால் நான் சொல்லுவது வந்து எல்லோரும் ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு மக்களுடைய கண் பார்வைக்கும் கண் துடைப்பிற்காக இது போன்ற ஒரு 700-1000 மதுக்கடைகளை மூடிட்டு திரும்பியும் மது விற்பனை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். ஒரு துளி மதுவில்லாத தமிழகம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியின் முக்கிய கொள்கையாக நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா இந்த மது கலாச்சாரத்தில் தான் 75% குற்றங்கள் இங்கு நடக்கிறது, அசம்பாவிதங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு எல்லா மதுக்கடைகளையும் இழுத்து மூடுங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க கள்ளச்சாராயம் பெருகும் அப்படின்னு. கள்ளச்சாராயத்தை தடுக்கிறது தானே காவல்துறை இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தான் வேலை? நீங்கள் அதை ஸ்ட்ரிக்டாக தடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து மது காய்ச்சுறவனுக்கும் தண்டனை, அதை குடிப்பவனுக்கும் தண்டனைன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து தீர்வு வரும். கல் விற்கலாம், நீங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஏன் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறீங்க? கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கடத்துபவர்களுக்கும் அதை விற்பனை செய்பவனுக்கும் வாங்குறவனுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். கடுமையான தண்டனைனா தூக்கு தண்டனை தான், மரண தண்டனை விதிக்கணும். இந்த தமிழகத்தில் வந்து கஞ்சா வந்து கிடைக்கக்கூடாது. எந்த ஒரு சாமானியனுக்கும் எவனுக்குமே போதைப் பொருளும் கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை கொண்டு வந்தால் நிச்சயமாக வந்து தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர்ந்தது என்று நான் சொல்வேன். ஆனால் இப்போ அந்த ஒரு கஞ்சா போதைப் பொருள் எல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்குது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் வந்து ரைடு போக சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு ஸ்கூல் காலேஜுக்குள்ளே எப்படி ஒரு போதைப் பொருள் போகுது, போதைப் பொருள் சப்ளை வந்து நிறைய ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் நடக்குது அப்படின்றாங்க. அந்த மாணவர்கள்கிட்ட எப்படி அதெல்லாம் கிடைக்குது, அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிய வருது அப்படிங்கிறதே பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, என்னோட பள்ளி பருவத்திலையும் சரி, அந்த மாதிரி விஷயங்களே வந்து கிடையாது. இதுக்கு வந்து ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு காரணம்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய ப்ரெஸ் மீட்லையும் நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கடந்த 5 வருட ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி, இந்த 5 வருட ஆட்சியில் தான் இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக புழக்கத்தில் வந்தது. இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. இப்போ நானே சொல்லியிருக்கிறேன், ஜாபர் சாதிக் அவங்களுடைய திமுக கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர், ஒரு மாவட்ட அளவில் வந்து பொறுப்பில் இருந்தவர். அதுபோல் அப்பாஸ் நபாஸ் என்று ஒருத்தர், அப்புறம் நிறைய பேர் அவங்களுடைய திமுக கட்சியில் இருந்தவங்களே கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கோடிக்குண்டான போதைப் பொருட்களை புழக்கத்தில் விட்டுருக்குறாங்க, பிடிபட்டிருக்கிறாங்க, கேஸ் நடந்துகிட்ருக்கு. இது பிடிபட்டவர்கள், பிடிபடாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்போது இந்த அளவிற்கு வந்து இந்த புழக்கத்தில் கொண்டு வந்ததே வந்து கடந்த ஆட்சி தான் என்று நான் சொல்லுவேன். இந்த ஆட்சியில் வந்து இப்போ ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை. இந்த சிஎம் நினைச்சார்னா 0% அதை குறைக்கலாம். அதுக்குண்டான நடவடிக்கைகள் கடுமையாக எடுத்தால் இதை குறைக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் முழுமையான மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிறீங்க, அது எந்த அளவுக்கு இப்போ சாத்தியம்? ஏன்னா இப்போ எல்லாருமே அடிக்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ இன்றைக்கி என்ன தான் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் கிட்டே இருக்கிற டாஸ்மாகை மூடினாலும், ஒயின் ஷாப்பை மூடினாலும்
அவன் குடிக்கணும்னு நினச்சானா அவன் குடிச்சு தான் ஆவான். எவ்வளோ தூரம் இருந்தாலுமே அதை தேடி போய் அந்த கடையில் வாங்கி குடிச்சு தான் ஆவான். அந்த அளவுக்கு எல்லாருமே அடிக்ஷனாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி முழுமையான மதுவிலக்கு கொண்டு வந்தால் அவனால் அது இருக்க முடியாது இல்லையா? இப்போ நிறையா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை. அவங்களுக்கு படபடப்பு வரும். அதனால அவங்களுக்கு டிப்ரெஷன் மோடுக்கு போவாங்க. அவங்களே வந்து தன்னை சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட வந்து ஏற்படும் நிலைமை இருக்குது அப்படின்றாங்க. அது முழுமையான மதுவிலக்கு எந்த அளவுக்கு பாசிபிள்னு நினைக்கிறீங்க? அது எப்படி குறைச்சா நல்லாயிருக்கும்? கோவிட் டைமில் 3 மாதம் லாக்டவுன், எந்த ஒயின் ஷாப்பும் திறக்கலையே, கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கல்ல. சாதாரண அதாவது கூலி வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பு வலியை போக்குறதுக்கு ஒரு குவார்ட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. குவார்ட்டர் அவங்க மறந்துட்டாங்களே 3 மாதம். அதுபோல தான் இப்போது அரசு வந்து கடுமையாக வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. எல்லா மக்களும் அதை கடைபிடிக்கிறாங்கல்ல. ஹெல்மெட் வந்து அணிய வேணும், அணியலைன்னா வந்து சட்டப்படி குற்றம், அதுக்கு வந்து 2000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்கிறப்போ 90% எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. கண்டிப்பாக அது நடக்கும். அது ஒவ்வொருத்தவங்களா ஒரு சுயமாக யோசித்து இந்த குடிப்பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொல்லி அவங்களா விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிவிகேவோட ஆட்சியை பொறுத்த வரைக்குமே டிஎம்கே ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, கூடிய சீக்கிரம் ஆட்சி கலைஞ்சிரும், நம்ம விரைவில் வந்து நம்ம தயாராகிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டாலின் சார் சொன்னார். ஆனால் இப்போ சுற்றி நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது ஏன் கரண்ட்டு கட் பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ள நிறையா கருப்பு ஆடுகள் இருக்குது, வேணும்னே பண்ணுறாங்க, டிவிக்கே ஆட்சி மேலே அவ பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் வந்து இப்போ நிறையா போராட்டம்லாம் பண்ணுறாங்க தண்ணிக்காக. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக 4 மாதமாக தண்ணி ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. அப்போ போராட்டம் பண்ணாதவங்க இப்போ இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கருப்பு ஆடு தூண்டி விடுதா? ஆட்சி நாற்காலி, பதவி நாற்காலி, பதவி மோகம், இது வந்து யாரையுமே விடாது. நெருக்கடி அதிகமாக கொடுத்தால், இவர்களுடைய பெயரை களங்கம் ஏற்படுத்தி அவர்களுக்கு அரசியல் நெருக்கடி கொடுத்தால் இவர்கள் துவண்டு விடுவார்கள் என்கிற ஒரு எண்ணம். ஐடி விங்கு வந்து சூப்பராக செயல்படுது. டிஎம்கேவோட ஐடி விங்கு வந்து அதாவது ஒரு சின்ன தவறை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை பெருசாக ஒரு பிம்பமாக மக்களிடையே எடுத்து காட்டுறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் ஒருவேளை விஜய் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டால் அடுத்து ஒரு எலெக்ஷன் வரும்ல, அந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 200 தொகுதிகளை வெற்றி பெற்றுருவார். வெற்றி பெற்று திருப்பியும் வந்து பெரும்பான்மை பெற்ற ஒரு முதலமைச்சராக வருவார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லாட்சி செய்ய விடுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வந்திருக்காரு. ஆனால் இப்போ சுற்றி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகி அவர் டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிடுறாங்க எல்லாருமே. நல்லாட்சி, மக்களுக்கான ஆட்சி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தொடர் அழுத்தங்கள் அவங்க ஏன் கொடுத்துட்டே இருக்காங்க? அவங்களோட தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்காமல் இன்ஸ்டாகிராம் மேலே பழிய போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மேலே பழிய போடுறாங்க, ரீல்ஸ் மூலமாக தான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு பழி போடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் பொறுத்தவரையிலும் ரொம்ப அமைதியான மனிதர். தேவையில்லாமல் எதுவும் பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். அப்சர்வேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுக்கிர திசை பிடித்த ஒரு மனிதர். அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்க முடியாது. ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். அதனால் இதெல்லாம் சும்மா சைலண்டாகவே சமாளிச்சுட்டு போயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் சைலண்டாகவே சமாளிச்சுட்டு போயிடுவார். ஆனால் டிவிக்கே வந்து இது வரைக்கும் எடுத்த டிசிஷன் எல்லாத்தையுமே மக்கள் வந்து வரவேற்றாங்க. ஆனால் நேற்று ஒரு அறிவிப்பு வந்துச்சு, சில எதிர்ப்புகளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறையாக அருண் சார் அவர்களை போட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன? அவர் டிஎம்கே பீரியடில் அவர் மேலே நிறைய கெட்ட பேர்கள் எல்லாம் இருந்துச்சு அவரோட செயல் மீது. இப்போ திரும்பவும் அவர் மீது திருடங்கையிலேயே சாவி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு அரசு அதிகாரிகளை எப்படி வந்து ஆட்சியாளர்கள் வழி நடத்துகிறார்களோ அது பொறுத்து. இப்போது நான் ஒரு கெட்டவனாக இருக்கிறேன், இப்போ ஒரு அதை நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்பது போல், இப்போ ஒரு கெட்டவங்கையில் ஒரு நல்லவனை கொடுத்தாலும் அது கெட்டதாகும். ஒரு கூடு நிறைய நீங்கள் நல்ல ஆப்பில் வச்சுட்டு ஒரு கெட்ட ஆப்பில் போட்டிங்கன்னா மொத்த நல்ல ஆப்பிலையும் அதை அழிச்சிடும். ரைட்டா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, ஒரு நல்ல மனுஷங்கிட்ட ஒரு நல்ல அதிகாரி, ஒரு கெட்ட அதிகாரி போனாலும் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நல்ல அதிகாரியை மாற்றுவாங்க. இன்னொன்று வந்து அவர் நல்ல எபிலிட்டி பர்சன், ஒரு ஹேண்டிலிங் பவர் இருக்குது, எல்லாமே நல்லா தெரிஞ்சவர். ஸோ அப்போது அந்த வகையில் அவங்களுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ காவல்துறை எடுத்து பாருங்கள், அரசு அதிகாரிகள் எடுத்து பாருங்கள், யார் நேர்மையாக செயல்பட்டாங்க? யார் டிஎம்கே ஆட்சியில் சரி, ஏடிஎம்கே ஆட்சியில் எந்த காவல்துறை அதிகாரி அல்லது ஒரு சிலர்
நான் எல்லாரையும் வந்து தவறாக சொல்லலை, ஒரு சிலர் சொல்கிறேன். 60% வந்து நேர்மையாக செயல்படலையே. எல்லாமே கமிஷன், கட்ட பஞ்சாயத்து, இந்த எல்லா இடத்துலையும் வந்து கட்டிங் தான். கட்டிங் இல்லாமல் என்ன வேலை நடந்தது, எல்லாம் லஞ்சம் கொடுக்காமல் என்ன வேலை சாதிச்சிட்டோம். அப்போ அதை வந்து இன்றைக்கி வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு உண்டான வழிகள், அதில் வந்து ஒரு சில நல்ல அதிகாரிகள் அவங்க எடுத்து அதை நல்வழிப்படுத்துறதுல ஒன்றும் தவறு கிடையாது தான் எனக்கு தோணுது. ஆனால் அது ஒரு சரியான முடிவாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம். ஓகே சார். விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார், அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இதுக்கப்புறம் இனி இங்கே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு. அது இப்போது சாத்தியமாயிருக்கு, சாத்தியமாயிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்து திரும்ப அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா, திரும்ப அந்த கட்சி இருக்குமா அப்படின்னே இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. வரக்கூடிய எலெக்ஷனில், வரக்கூடிய நாட்களில் இதுக்கப்புறம் டிவிகே, டிஎம்கே மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. தொடர் ஏடிஎம்கேவோட சரிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, நிறையா பிரிவுகள் உண்டாயிருச்சு இப்போது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு ஆளுமை, நல்ல லீடர்ஷிப், அதாவது லீடிங் பர்சன் கரெக்டான ஒரு பர்சனாக இல்லை அப்படின்னா எல்லாமே இப்படி தான் தாண்டவம் ஆடிடும். ஸோ நல்ல தலைமை இல்லாமல் இருக்கிற எல்லா கட்சிகளும் அப்படி தான் சின்ன பின்னமாக போயிடும். ஆட்சி அதிகாரங்கள் என்பது யார் கையிலும் அது நிரந்தரம் கிடையாது. இப்போ இந்த மக்கள் 2 வருடம் முன்னாடி வரைக்கும் யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன் ஒரு 3 மாதம் முன்னாடி நம்ம யாராவது நினச்சி பார்த்தோமா டிவிகேன்ற ஒரு புதிய கட்சி வரும், இந்த புதிய கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் 77 வருட திராவிட பாரம்பரியத்தை வந்து வெல்லும் அப்படின்னு யாராவது எண்ணி பார்த்தோமா? இன்றைக்கும் மிராக்கிளாக எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக ஒரு பெரிய மிராக்கிளாக நடந்துச்சு இல்லை அது. ஸோ அது மாதிரி யார் கையிலையும் அது நிரந்தரம் கிடையாது. சார், இப்போ ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி தலைவருமே, சீமானாக இருக்கட்டும், ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போட்டி போடுறாங்க. அந்த ஒரு அதிகாரம் வேணும், அந்த ஒரு பதவி வெறி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த நிலைக்கு வேணாலும் சில தயாராக இருக்காங்க. ஸோ எதனால சார் அது, இந்த ஒரு அதிகார வெறி, பதவி வெறி அப்படிங்கிறதெல்லாம் எதனால? அதாவது மனுஷனுக்கு இது பேசிக்காகவே இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசுநாதர் காலத்திலே இது இருந்தது. அதாவது யூதர்கள் வாழ்வில் வந்து ஒளியேற்ற ஒரு மீட்பர் பிறப்பார் என்று தூதர்கள் வழியாக நட்சத்திரங்கள் வாயிலாக ஏரோது மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டது செய்தி. இந்த ஏரோது மன்னன் உடனே வந்து அச்சப்படுகிறான், கலக்கப்படுகிறான். ஐயோ, இப்போது மக்கள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாடில் இருக்கிறார்கள், இப்போது திடீர்னு வந்து ஒருத்தர் பிறந்தால், இந்த மக்களுடைய மீட்பராக மாறினால் நாளைக்கு என்னுடைய ஆட்சி அதிகாரம் பறிபோய் விடுமே, என்னுடைய இந்த அரசு நாற்காலி அதிகாரம் போய்விடுமே என்கிற ஒரு பயம். அந்த பயத்தின் காரணமாக அந்த ஏரோது மன்னன் என்ன செய்தான், அந்த தேசத்தில் பிறந்த ஒட்டுமொத்த குழந்தைகளையும், 1 வயதிற்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் சிரச்சேதம் செய்யுங்கள் என்று ஆணையிட்டார். இப்போ அண்மையில் வந்து ஈழத்தில் பாருங்கள், கொடுங்கோலன் ராஜபக்ஷே லட்சக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்களை கொன்று குவித்தான். எதற்காக? ஆட்சி நாற்காலி. இந்த ஆட்சி நாற்காலின்றது வந்து அது ஒரு ருசி அவங்களுக்கு. அந்த ருசித்தவர்கள் வந்து அதை எப்பயுமே விட மாட்டாங்க, விடுற அந்த மனசு வராது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இலவச கல்வி வேணும், இலவச மருத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சுட்டே இருக்காங்க சார். ஆனால் பார்த்தா ஆல்ரெடி இலவச கல்விகளும் இலவச மருத்துவங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து அவங்க வைக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசன் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது என்னை பொறுத்தவரையிலும் கண் துடைப்பிற்கான இலவச மருத்துவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டுகளின் ஆதிக்கம். மருத்துவமனைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்ட கட்சியினரும் அந்த திமுக, அதிமுக இந்த இருவரும் கட்சியில் இருக்கும் அமைச்சர்களும் பினாமிகளில் பெயரில் இயங்குகிற மிகப்பெரிய மருத்துவமனைகள் தான் இன்று அதிகமாக இருக்கிறது. மருத்துவத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக எடுத்து இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது வந்து இங்கு வந்து அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது, அதை எந்த வகையில் மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்பது ஒன்று இருக்கிறது. இங்கே வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ரொம்ப அலட்சியம். டாக்டர்கள் வந்து எந்த பேஷண்ட்டுக்கும் ஒழுங்கான ஒரு மருத்துவத்தை சர்வீஸை அவங்க பண்ணுறது கிடையாது. அதாவது நீயே வந்து ஓசியில் வந்திருக்கிற, உனக்கு எதுக்கு நான் கரெக்டாக ட்ரீட்மெண்ட், போ அந்த பக்கம் போய் உட்காரு, இப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமான மருத்துவம். இதை மாற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறோம் நாங்கள். மருத்துவர்களுடைய அலட்சியத்தால் ஒரு நாள் எத்தனை உயிர் பலிகள். ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கம்மி தான், இந்த பர்சன்டேஜ் விழுக்காடு மிக குறைவு. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் மிக மிக அதிகம். ஏன்னா கேட்குறதுக்கு அவனுக்கு யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணமும், ஓசியில் தானே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்ற ஒரு நினைப்போம், மருத்துவர்களுடைய அலட்சியம் தான் இதற்கு காரணம். இது வந்து மாறணும். இதை வந்து ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணணும்.
அதாவது மருத்துவர்கள் வந்து மிகவும் கனிவுடனும் பாசத்துடனும் ஒரு மரியாதையுடனும் வந்து பேஷண்ட்டுக்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றத வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை இதில் வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று வந்து இப்போ நான் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர், அதாவது இப்போ ஒரு பெண் ஒரு மருத்துவ உதவிக்காக செல்கிறார்கள் அரசு மருத்துவமனையில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய நோயை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 25 டாக்டர் சுற்றி நிற்கிறான். எல்லாமே வந்து ஜென்ஸ். இவங்களுடைய ஒரு ஏழ்மையின் நிலைக்காக, இவங்களுடைய ஒரு கஷ்டப்பாடுக்காக இப்போ அந்த மருத்துவமனையில் செல்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு 50 பேர் சுற்றி நின்று பெண்ணை வந்து பரிசோதனை செய்வது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இது எனக்கு தோன்றுகிற ஒரு கேள்வி. அப்போது இந்த பெண் நோயாளிகளுக்கு பெண் மருத்துவர்கள் ஏன் சிகிச்சை அளிக்கக்கூடாது என்பது ஒன்று. இதுபோல் இந்த மருத்துவத்துறைகளில் நிறைய ரெகுலரைசேஷன் ஆக்ட் கொண்டு வரணும் என்பது தான் என்னுடைய எண்ணம். அப்படி அரசு மருத்துவமனைகள் வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான ட்ரீட்மெண்ட் அங்கே வந்து வழங்கப்பட்டால் ஏன் வந்து நீங்கள் தனியார் மருத்துவமனைகளை நாடி செல்கிறார்கள்? அப்போ இந்த தனியார் மருத்துவமனைகளுடைய தரத்தை வந்து அரசு மருத்துவமனைகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய வாதம். போன டிஎம்கேவோட ஆட்சியில் மக்களுக்கும் மக்களோட நலனுக்கும் எதிராக நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க சார். ஆனால் இப்போ டிவிகேவோட ஆட்சியில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சில விஷயத்துக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் இந்த ஆட்சியில் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னா? நிச்சயமாக வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இந்த ஆட்சியில் வந்து முற்றிலும் வந்து கட்டுப்படுத்தப்படும் என்று நான் கருதுகிறேன். அதுபோல் மது ஒழிப்பு கண்டிப்பாக வந்து மாற்றம் ஏற்படும் என்று நான் எண்ணுகிறேன். அதுபோல் போதை கலாச்சாரம் நிச்சயமாக ஒடுக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். குற்றம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு என்பது இந்த ஆட்சியில் நடக்கும் என்பதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். மக்கள் நிம்மதியாக வாழ வைக்கும் ஆட்சியாக இந்த ஆட்சி மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். விவசாய பயிர்க்கடன் வந்து குறு விவசாயிகளுக்கு 50,000 வரைக்கும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சிறு விவசாயிகளுக்கு அது வந்து 50% தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அது எவ்வளோ தூரம் வரவேற்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக வந்து ஒரு சாதாரண விவசாயிக்கு வந்து 50,000 ரூபான்றது வந்து ஒரு பெரிய ஒரு தாங்க முடியாத பாரம் தானே. அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் வந்து இது போல் நிறைய திட்டங்கள் வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்பது தான் நாங்கள் திரும்ப திரும்ப வேண்டிக் கொண்டிருப்பது. இன்னும் வரும், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அருமையாக சொன்னீங்க சார். அண்ட் இதோட முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.